பார்த்துட்ருக்கோம். A person deposited some amount in a bank for 7.5 years at the rate of 6% simple interest. He received 80,000 at the end of the term. Then his initial deposit ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உங்களை என்ன கேட்குறாங்கன்னா பி தான் கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு ஃபார்முலா தெரியும், I is equal to PNR/100. ஓகேவா? ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு ஐயும் கொடுக்கல, பியும் கொடுக்கல. ஆனால் ஏ கொடுத்துருக்காங்க. ஏ நம்மளுக்கு தெரியும் பி ப்ளஸ் ஐன்ட்டு. ஓகேவா? ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 87,000. ஓகேவா? பி ப்ளஸ் ஐ. ஸோ இதுலேருந்து நம்ம ஐ வேணும்னா 87,000 மைனஸ் பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஒரு வேல்யூ தெரிஞ்சனால நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். அப்போ ஐ எடுத்துகிட்டு நான் 87,000 மைனஸ் பின்னு எடுத்துக்கிறேன். பி தான் நம்ம ஃபைன் பண்ணணும். என் கொடுத்துருக்காங்க 7.5 வருஷம்ன்ட்டு. அப்போது அதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனாக மிக்சடில் இருக்க இம்ப்ராப்பராக மாற்றிங்கன்னா 15/2ன்னு வரும். ஆறும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 6%. இப்போது சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இது பண்ணுங்கள். 5 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 3, இது 20ன்னு வரும். இது 2 டேபிளில் பண்ணிங்கன்னா இங்கே 3ன்னு வரும். ஓகேவா? அப்போ 9p/20ன்னு வருது. இந்த 20 நான் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போது 7 2s 14, ரிமைண்டர் 174ன்னு வரும். 40 வரும். ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20p. இங்கே 9p. ஸோ இந்த சைடு வந்துச்சுன்னா 17440 வரும். 29p. 29p வந்து இவ்வளோ. இப்போ எனக்கு p தான் வேணும். அப்போது 17400/29. ஓகேவா? இது வந்து இது வந்து 6 டைம்ஸ் வரும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 29 × 6. 6 9s are 54, ரிமைனிங் 5. 2 6 are 12, 12 5 17 வருது. அப்போது உங்களுக்கு எத்தனை டைம் வருதுன்னா 6 டைம்ஸ் வருது. அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 60,000. இப்போ பியோட வேல்யூ என்ன? 60,000. ஓகேவா?